சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 10 கண்கட்டு மாயம். அப்படியானால் உன்னுடைய கண்களைக் கட்டி இவ்விடமிருந்து அழைத்துப் போக வேண்டும். சம்மதமா? என்றார் பிக்ஷு. பரஞ்சோதி ஒரு நிமிஷம் திகைத்து நின்றுவிட்டு, எப்படியானாலும் சரி என்றான். உடனே நாகநந்தி அடிகள் ஒரு சிறு துண்டை எடுத்து பரஞ்சோதியின் கண்களை சுற்றிக் கட்டினார். பிள்ளாய், என் கையை பிடித்துக் கொண்டே வரவேண்டும் என்றார். நாகநந்தி நடக்கத் தொடங்கினார். பரஞ்சோதியின் நெஞ்சு படக் என்று அடித்துக் கொண்டது. ஆயினும் அவன் பிக்ஷுவைப் பின்பற்றி நடந்தான். முதலில் புத்த விஹாரத்தின் வாசல் வழியாக வெளியேறுவது போலத் தோன்றிற்று. பின்னர் வீதியோடு நடந்து போவதாகத் தோன்றிற்று. பன்னீர் புஷ்பங்களின் வாசனையிலிருந்து அன்று முன்னிரவில் இறங்கிய இடமாக இருக்கலாம் என்று ஊகித்துக் கொண்டான். இன்னும் சிறிது தூரம் நடந்த பிறகு போகும் திசை மாறியது. சற்று நேரத்துக்கெல்லாம் மீண்டும் பன்னீர் பூவின் நறுமணம். வந்த வழியே திரும்பிப் போகிறோமா என்ன? இந்தப் பொல்லாத பிக்ஷு எனக்கு வழி அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக இப்படி இழுத்தடிக்கிறார் போலும் என்று பரஞ்சோதி எண்ணிக்கொண்டான். மறுபடியும் ஒரு கட்டிடத்துக்குள் பிரவேசிப்பது போலிருந்தது. அகிர் புகையின் மணத்திலிருந்து இது ராஜவிஹாரந்தான் என்று தீர்மானித்தான். பிறகு சிறிது நேரம் இருளடைந்த குகைகளின் வழியாக சுற்றிச் சுற்றி வருவது போல் தோன்றியது. கண்ணைக் கட்டியிருந்தபடியால் வெகு நேரம் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாகப்பட்டது. அடிகளே, கிட்டத்தட்ட வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம் பொறு என்றார் பிக்ஷு.